Very good afternoon, students. We are still in lesson 7. It is such a big lesson. And now today we are going to see the second law of thermodynamics. Already we have seen the first law of thermodynamics, in which we know that energy is conserved. That is, it can be converted from one form to another form, and it cannot be created or destroyed. So that is what we know about the first law of thermodynamics. Now we shall see second law of thermodynamics. So let us take a glass of hot water. Over a time, what happens? It loses its heat energy and becomes cold. So what happens? That heat energy, that is a system. From that system, the energy is transferred. That heat is transferred to the surrounding. So that is according to first law. Likewise, when you mix hydrochloric acid and sodium hydroxide, you know hydrochloric acid is a strong acid and sodium hydroxide is a strong base. So they combine, they undergoes neutralization and they form sodium chloride and water. During this reaction, there is a evolution of heat. So from the system, when it changes from the initial state to final state, there is a evolution of heat. From that system, the heat is transferred to the surrounding. So that is also according to first law of thermodynamics, energy is conserved. Okay, right. In both this process, let us take total energy is conserved, and they are consistent with the first law of thermodynamics, as I told. However, reverse, you think you are keeping a cold water, okay, and it cannot become hot by itself absorbing heat from the surrounding. தானே நடக்காது இல்லையா? வெந்நீரை வந்து நீங்கள் வைக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு அது என்ன ஆகுது? தானே என்ன ஆகிடுது? கோல்டு ஆகிடுது. பட் அதே ஒரு கோல்டு வாட்டரை வைக்கிறீங்க, சுற்றி டெம்பரேச்சர் ஹாட்டாக இருந்தால் கூட அதை ஹீட் அப்சர்வ் பண்ணிவிட்டு தானே அது என்ன ஆகாது? ஹாட் ஆகாது. ஆனால் வாட் கேன் ஹேப்பன்? பட் திஸ் cannot occur spontaneously. தானே நடக்காது. பட் என்ன பண்ணலான்னா, ஹீட் நம்ம சப்ளை பண்ணுறோம். சப்போஸ் இஃப் யூ ஆர் சப்ளைங் எனர்ஜி டு த கோல்டு வாட்டர், திஸ் வில் பிகம் ஹாட். அப்போ ஹாட் வாட்டர் வந்து கோல்டாக மாறுது, கோல்டான வாட்டர் வந்து திரும்ப ஹாட் ஆகுது. அப்போ அது என்ன ப்ராசஸ்? வந்து ரிவர்ஸ் ஆக முடியும். ஆனால் எப்படி நடக்காது? ஸ்பான்டேனியஸாக நடக்காது. ஸ்பான்டேனியஸ்னால் அதுவாக நடக்காது, நம்ம ஹீட்டை சப்ளை பண்ணால் நடக்கும். தட் இஸ் அ சேஞ்ச் தட் டஸ் நாட் அக்கர் ஸ்பான்டேனியஸ்லி அண்ட் திஸ் கேன் பி ட்ரிவன் பை சப்ளைங் எனர்ஜி. நம்ம சப்ளை பண்ணினாக்கா அந்த ரியாக்ஷன் நடக்கும். அடுத்தது பாருங்கள், இதே மாதிரி சோடியம் குளோரைட் ஃபார்ம் ஆகுது. சோடியம் குளோரைட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுவாக என்ன ஆகுது? ஹீட்டை வந்து இவால்வ் பண்ணுது. அதே சோடியம் குளோரைடு வந்து தானாக அந்த ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு திரும்பவும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாகவும் சோடியம் ஹைட்ராக்சைடாகவும் மாற முடியாது. எப்படி கோல்டு வாட்டர் வந்து ஹாட் வாட்டர் தானாக மாற முடியாதோ, அதே மாதிரி சோடியம் குளோரைடு வந்து லூஸ் பண்ண எனர்ஜியை தானாக சரௌண்டிங்லேருந்து எடுத்துக்கிட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாகவும் சோடியம் ஹைட்ராக்சைடும் மாற முடியாது. அதே நேரத்தில் நம்ம கோல்டு வாட்டருக்கு நம்ம ஹீட்டை சப்ளை பண்ணாக்கா அது ஹாட் வாட்டராக மாறிடும். ஆனால் இங்கே நம்ம ஹீட் பண்ணினா கூட என்ன ஆகாதுனாக்கா திரும்பவும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் வராது. பட் திஸ் ப்ராசஸ் cannot be driven even by supplying energy. ஸோ இது என்னது? ஃப்ரம் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் we have come to know the certain process are spontaneous. சில தெரிஞ்சுக்கலாம், சிலது ஸ்பான்டேனியஸாக நடக்கும், சிலது ஸ்பான்டேனியஸாக நடக்காது. சில ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும், சில ரியாக்ஷன் வந்து அதோட ப்ரிஃபர்ட் டைரக்ஷனில் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது? இந்த ரியாக்ஷன் நடக்குமா இல்லை நடக்காதா அப்படின்றது தான் வந்து feasibility ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து we can understand, we can it gives opens another view, that is of thermodynamics, that is called as a second law of thermodynamics. இப்போ செகண்ட் லானா, இப்போ ஃபர்ஸ்ட் லாலேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேரியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு விஷயத்தை வேறு மாதிரி சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி இங்கே செகண்ட் லாலையும் நிறைய விஷயங்கள் வேறு ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் அ என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட். இதை வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கலாம். வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போர்ஷன் எப்போ கொஸ்டினில் வந்தாலும், கொஸ்டின் பேப்பரில் டெஸ்ட்டுக்கு இந்த போர்ஷன் கொடுக்கும்பொழுது இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். சரியா? ஓகே. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இன்ட்ரடியூசஸ் அனதர் ஸ்டேட் ஃபங்க்ஷன் கால்டு என்ட்ரோபி. புதுசாக ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் படிக்க போகிறீங்க, அதுக்கு என்ன பேர்? தட் இஸ் கால்ட் அஸ் என்ட்ரோபி. ஸோ வாட் இஸ் தட் என்ட்ரோபி? இட் இஸ் அ மெஷர் ஆஃப் மாலிகுலர் டிஸார்டர். ஒரு மாலிகூல்ஸ், ஒரு சிஸ்டம்னா ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்குது இல்லையா? டிஸார்டர் மீன்ஸ் ரேண்டம்னஸ். இப்போ நீங்கள் எல்லோரும் கிளாஸில் வந்து ஒரு பீரியடில் அழகாக உட்காந்துருக்கீங்க, அது வந்து பெல் அடித்த உடனே என்ன ஆகுது? லஞ்ச் டைம் அப்படின்னா உடனே அவங்கவுங்க எழுந்து கிளம்பி போய்
வேறு இடத்துக்கு அப்படியே மூவ் ஆவீங்களா, அது டிஸார்டர். அதான் அதே மாதிரி தட் இஸ் கால்ட் அஸ் என்ட்ரோபி. ஸோ என்ன ஆகுதுனாக்கா ஒரு மாலிகுலர் டிஸார்டர் அண்ட் ரேண்டம்னஸ், அதுக்கு பேர் தான் என்னது என்ட்ரோபி. அது ஸ்பான்டேனியஸாக நடக்கும். உன்னை யாரும் போ அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். அதே ஒன்று திரும்ப எல்லாரும் கேம்ஸ் பீரியட் முடியுது, திரும்ப எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறோன்னா நீ அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேன், எல்லாம் வந்து உட்கார வைக்க அரேஞ்ச் பண்ண நேரமாகும். அது வந்து நாங்கள் ட்ரைவ் பண்ணணும், வி ஹாவ் டு ட்ரைவ். பட் அட் த பெல் அடித்தவொடனே ஏஞ்சி நம்ம அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறதுன்றது ஸ்பான்டேனியஸ். அதே மாதிரி அதுக்கு பேர் தான் என்ன, தட் இஸ் அதே ஹீட்டில் நடக்கும்பொழுது அது என்ன சொல்கிறோம், தட் இஸ் கால்ட் அஸ் அ என்ட்ரோபி. பட் தெர்மோடைனமிக்காக சொல்லணும், இது சும்மா நான் சொல்ல மாதிரி தெர்மோடைனமிக்காக சொல்லணும்னா வாட் இஸ் தட் என்ட்ரோபி சேஞ்ச், தட் இஸ் Q/T. ஓகே, என்ட்ரோபியோடைய சிம்பிள் வந்து S is equal to Q/T. அது என்னங்கிறது உங்களுக்கு போக போக தெரியும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு கேட்டால் என்னது, யூ ஹாவ் டு சே இட் இஸ் என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட். So entropy means what? Molecular disorder or randomness. What is the symbol? S. What is S? S is equal to Q/T. Okay, this is the entropy statement. The entropy of an isolated system increases during a spontaneous process. ஒரு isolated system இருக்குது, ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸில் ஒரு என்ட்ரோபி என்ன ஆகும்னாக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸில் கேஸ் இருக்குது, ஒரு பலூனே இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு பலூனுக்குள்ளே உங்களுக்கு ஏர் ஃபில்ட் ஆகிருக்கு. சப்போஸ் சின்னதாக அதில் ஒரு ஓட்டர் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கேஸ் இட் வில் எஸ்கேப் இல்லையா, ஏர் வில் எஸ்கேப். ஸோ தட் இஸ் த ரேண்டம்னஸ். அப்போ ஆர்டராக இருந்தது டிஸார்டராக ஆகுது. ஸோ என்ட்ரோபி ஆஃப் த ஐசோலேட்டட் சிஸ்டம் இன்க்ரீசஸ் டியூரிங் ஸ்பான்டேனியஸ், அது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அதே நீங்கள் சின்ன ஓட்டை போட்டு வெளியில் இருக்க காற்றெல்லாம் கொண்டு வந்து இந்த பலூனுக்குள்ளே வைக்க முடியாது, அது ஸ்பான்டேனியஸாக நடக்காது. நம்ம தான் என்ன பண்ணணும், ஊதணும். ஆனால் ஒரு ஓட்டை விழுந்தவொன்னு உள்ளே இருக்க காற்றெல்லாம் என்ன ஆகுது, வெளியில் போகுது. அப்போ என்ட்ரோபி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் அ என்ட்ரோபி. ஸோ வாட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட், the entropy of isolated system increases during spontaneous process for a irreversible process such as spontaneous. இது வந்து irreversible. இப்போ நான் சொன்ன அந்த பலூனில் வந்து ஒரு ஓட்டை விழுது, காற்று வெளியில் போகுதுன்றது irreversible. திரும்ப நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியாது, கொண்டு வந்து வைக்க முடியாது. அப்போ என்ன ஆகுதுனாக்கா total entropy is greater than 0. that means so டோட்டல் என்ட்ரோபி சரௌண்டிங்க்கு போது யூனிவர்ஸோட என்ட்ரோபி எங்கே பார்த்தாலும் போயிடுது. ஒரு என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சிஸ்டமோட சரௌண்டிங், சிஸ்டமோட என்ட்ரோபி, சரௌண்டிங்கோட என்ட்ரோபி எல்லாத்த விட எப்படி இருக்கும், அந்த என்ட்ரோபி வந்து ரேண்டம்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஃபார் த இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், இது வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் தானே இது. அப்போது எப்படி இருக்கும்னாக்கா entropy of the universe is greater than the entropy of the system and the entropy of the surrounding. Okay, அதுவே வந்து ஃபார் ரிவர்சிபிள் ப்ராசஸ், ஏதோ ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ் இருக்குது. இப்போ ஐஸை வந்து மெல்ட் பண்ணுறோம், திரும்ப வந்து அந்த லிக்விடை வந்து திரும்பவும் என்ன பண்ணலாம், ஐஸாக மாற்றலாம். அப்போது ஐஸ் வந்து ரொம்ப ஆர்டர்டாக இருக்குது, அதை மெல்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஃப்ரீஸ் பண்ணும்போது ஆர்டர் திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுனாக்கா என்ட்ரோபி ஆஃப் த system that is equal to the entropy of the surrounding, நெகட்டிவாக ரிவர்ஸாக. therefore total entropy of the யூனிவர்ஸ்னு பார்த்தாக்கா அது வந்து 0. ஸோ ஃபார் irreversible process entropy delta S is greater than 0 and for reversible process delta S is equal to 0. அடுத்த ஸ்டேட்மெண்ட், இப்போ என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு. வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ரைட். ஸோ வாட் இஸ் திஸ் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்? It is impossible to construct a machine that absorbs heat from a hot source and converts it completely into work by a cyclic process without transferring a part of heat to a cold sink. இது வரைக்கும் நீங்கள் எழுதுகிறோம். இங்கே ஹாட் சோர்ஸ் அப்படின்னா என்ன, சோர்ஸ் எது வந்து ஹாட்டாக ஹை டெம்பரேச்சர் இருக்கோ அது வந்து சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். எது வந்து கோல்டு சிங்க்னா எது வந்து லோ டெம்பரேச்சர் இருக்கோ அது வந்து கோல்டு சிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு டேர்ம், அதாவது ஹை டெம்பரேச்சர் உள்ளது ரிசர்வாயர் இல்லைனா ஹாட் சோர்ஸு, கோல்டு டெம்பரேச்சரில் உள்ளது வந்து கோல்டு ரிசர்வாயர், அப்படி இல்லைனாக்கா கோல்டு சிங்க். ரெண்டு டெம்பரேச்சர் இருக்குது. இப்போது ஒரு இன்ஜின் என்ன பண்ணுதுனாக்கா ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணுது. அப்சார்ப் பண்ணும்போது ஏதோ ஒரு ஒர்க் அதில் நடக்கும். அந்த ஒர்க்கை வந்து அப்புறம் திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆகிடும், சைக்கிளிக்காக திரும்ப அது போயிடும். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்டன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹாட் சோர்ஸ் வருது, இப்போ ஃபியூல் வந்து பேர்ன் ஆகுது, அதனால் ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. அந்த எக்ஸ்பேன்ஷன் நடந்தோடனே அது ஒரு ஆக்ஷனை கொடுத்து ஏதோ ஒரு ஒர்க் டன் பண்ணிவிட்டு அதை வேறு ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுது. அந்த இன்ஜின் போய் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன ஆகுதுனாக்கா அந்த சோர்ஸை ஃபுல்லாகவே என்ன பண்ணுறது இல்லைனாக்கா அது ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறது இல்லை. ஓகே, வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபரிங்
a part of heat to the cold sink. கம்ப்ளீட்டாக பண்ணுறது இல்லை, there is some loss. அதாவது கம்ப்ளீட்டாக அதை ஹீட்டை அப்சார்ப் பண்ணி அதை அப்படியே கோல்ட் ரிசர்வாயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை, பட் it is not 100%. எவ்வளோ ஹீட் அப்சார்வ் ஆகுதோ அவ்வளவு ஹீட்டையும் it is not transferring to the cold sink and there is some loss அப்படிங்கிறது தான் இதோடைய விஷயம், ஸ்டேட்மெண்ட். அதாவது 100% எஃபிஷியன்ட் கிடையாது. தட் இஸ் த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். இன்னும் ஒரு தடவை படித்து பாருங்கள். இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் எ மிஷினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. எப்படிப்பட்ட மிஷினை? அதாவது ஹாட் சோர்ஸ்லேருந்து அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி மெக்கானிக்கல் ஒர்க்காக தானே கன்வெர்ட் ஆக போகுது. ஹீட் வந்து தெர்மல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தானே அந்த இன்ஜின். அது என்ன பண்ணாதுன்னா அப்படியே அதை வந்து மெக்கானிக்கல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணாது. ஏதோ அந்த ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக there will be some loss அப்படிங்கிறது தான் என்னது இந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ரைட். ஸோ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ் even if ideal frictionless engine cannot convert that is heat to the cold sink. So it explains even a frictionless engine cannot convert 100% of input of heat into work. 100% வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாகவே இருந்தால் கூட ஒரு ஹீட் வருது, உள்ளே இருக்க ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன் இருக்குது, திரும்ப அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கம்ப்ரெஸ் ஆகுது, சம் ஒர்க் இஸ் டன், தெர்மல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறுதுன்னா கூட என்ன பண்ண முடியாது, ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருந்தால் கூட 100%ஆக இருக்காது. தட் இஸ் த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். Carnot on his analysis found that the maximum efficiency of the heat engine which operates reversibly depends only upon the two temperature. அந்த எஃபிஷியன்சி எதை பொறுத்து இருக்குது? எவ்வளோ எஃபிஷியன்ட்டு? 90% எஃபிஷியண்ட்டா, 80% எஃபிஷியண்ட்டா அப்படிங்கிற அந்த எஃபிஷியன்சி எதை பொறுத்து இருக்குனாக்கா அது எந்த ரெண்டு டெம்பரேச்சருக்கு நடுவில் அந்த ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அதாவது எவ்வளோ டெம்பரேச்சர்லேருந்து எவ்வளோ டெம்பரேச்சருக்கு கன்வெர்ட் பண்ணுது. இன்னும் ஒரு ப்ராப்ளம் போட்டால் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், திஸ் இஸ் எ எஃபிஷியன்சி. ஹீட் வந்து ஹீட் சப்ளை பண்ணுற ஹீட் அது அப்சார்ப்டு, அது வந்து இருக்குது, ஒர்க் வந்து இவ்வளோ தான் பர்ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் சிம்பிள் இஸ் கால்டு ஈட்டா. ஈட்டா இஸ் ஈக்குவல் டு QH, தட் இஸ் த ஹாட் ரிசர்வாயரோட ஹீட், மைனஸ் QC கோல்ட் ரிசர்வாயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஹீட், டிவைடட் பை ஆக்சுவலாக ஹீட் எவ்வளோ, அந்த ஹாட் ரிசர்வாயர் ஹீட் என்ன, இதுதான் அதோட எஃபிஷியன்சி. இது ஒரு ப்ராப்ளம் போட்டால் தான் உங்களுக்கு புரியும். QH இஸ் த ஹீட் அப்சார்ப்டு ஃப்ரம் த ஹாட் ரிசர்வாயர், ஹாட் ரிசர்வாயர்லேருந்து அப்சார்ப் பண்ண ஹீட்டு. QCங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஹீட். அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஹீட் எப்படி தான் இருக்கும்? கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். QHஐ விட QC வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இது இப்போ எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் QC பை QH. இந்த LCM பண்ணுவீங்கள்ல, அதே மாதிரி ரிவர்ஸில் போட்டிங்கனாக்கா ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் QC பை QH அப்படின்னு வரும். ஸோ ஃபார் ரிவர்சிபிள் ப்ராசஸ், if it is a reversible process, நான் சொல்லியிருக்கேன் ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு சிஸ்டமோட என்ட்ரோபி இஸ் ஈக்குவல் டு இந்த சரௌண்டிங்கோட என்ட்ரோபி. இது ரிவர்சிபிள்ஸ்னு வச்சுப்போம். அப்போ QH பை TH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் QC பை TC. அந்த QHங்கிறது ஹீட்டு, அது வந்து டெம்பரேச்சர். வாட் இஸ் த டெம்பரேச்சர், வாட் இஸ் த ஹீட் அப்படிங்கிறதுக்கு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் QC. இதை நம்ம இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணிகிட்டே போனால் அதே தான் வரும். அங்கே வந்து Qன்னு இருக்கிறது இங்கே டீன்னு இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் TC பை TH அப்படிங்கிறது யூ வில் கெட். ஸோ வாட் டஸ் இட் மீன்? தட் இஸ் TH is always greater than TC. Temperature of hot reservoir வந்து ஜாஸ்தியாக இருக்கும் எதை விட? ஹீட் கோல்ட் ரிசர்வாயர் ஹீட் அப்சார்ப் பண்ணதை விட. ஏன்னா கண்டிப்பாக ஒரு லாஸ் இருக்குது. அப்போனா எஃபிஷியன்சி ஈட்டா இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 1. ஏன்னாக்கா இந்த TC பை THஐ போட்டு பாருங்கள், எந்த வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அது வந்து TH தான் கிரேட்டர் தான் இருக்குன்னா ஈட்டாவோட வேல்யூ எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் தட் இஸ் லெஸ் தென் 1. அந்த ஈட்டா தான் என்ன சொல்லுது? எஃபிஷியன்சியை பற்றி இட் இஸ் டெல்லிங். ஸோ பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னாக்கா 1 மைனஸ் TC பை TH இன்ட்டு 100. ஸோ 100ன்னு போட்டாக்கா எஃபிஷியன்சி எப்போவுமே 100% விட எப்படி தான் இருக்கும்? ஆல்வேஸ் லெஸ் அப்படிங்கிறது தான் என்னது? தட் இஸ் கால்ட் அஸ் அ கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன் ஷார்ட் சொல்லணும்னா எந்த ஒரு இன்ஜினுமே 100% வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தேர் வில் பி லாஸ் ஆஃப் சம் ஹீட். ஸோ தட் இஸ் த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகே.